Day 63. Time 2:21 AM. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு வாரமாக இதையே சொல்லிகிட்ருக்கேன்ல, எனக்கே தெரியுது. எனக்கு என்னமோ ஆச்சு. இது இப்போ சம்மிங்னாலயா, மூட் ஸ்விங்ஸ் அது எனக்கு மைண்ட் கொடுக்குதா தெரியல. சின்ன சின்ன விஷயம் கூட ட்ரிகர் ஆகுது. மனசு ஒரு பக்கத்தில் நிற்க மாட்டேங்குது. ரொம்ப அழுக வருது. ரொம்ப இமோஷனல் ஆகிறேன். சாங் லிரிக்ஸ் கேட்டாலே எனக்கு ட்ரிகர் ஆகுது. எதுவுமே சரியில்லை. எல்லாமே தப்பாக போகுது. என் டே பற்றி சொல்கிறேன். மார்னிங்கே மூணி ரொம்ப நேரமாக கத்தி கனவுலேருந்தே நான் எந்திரிச்சிட்டேன். மூணியை வெளியே துரத்திட்டு டோர் லாக் பண்ணிட்டு மறுபடியும் படுத்துட்டேன். ஆல்ரெடி வெளியே சாப்பாடு வச்சுருக்கேன். அவன் ஏன் என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுறான்னு தெரியல. அவனை நான் பேம்பர் பண்ணோன்னா என் பக்கத்தில் படுக்கணும். இல்லாமல் கத்திகிட்டே இருந்தால் என்ன பண்ண முடியும்? அவனை நான் துரத்திட்டு உள்ள படுத்தேன். அப்புறம் சரி இன்றைக்கி சிவா வேறு வரேன்னு சொன்னாருன்னு எந்திரிச்சிட்டேன். எதுவுமே பண்ண தோணலை. காஃபி தான் வச்சேன். அப்புறம் தோசை சுட்டேன். ஆல்ரெடி நான் வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன். ஒரு தோசை சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட முடியல. அப்புறம் பேக் பண்ணிட்டு நான் ஏர்லியாக தான் எந்திரிச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன், கொஞ்ச நேரம் ஹிந்தி சாங்ஸ் அலெக்ஸாவில் கேட்டேன். அதுக்கப்புறம் இந்த தோசையெல்லாம் பண்ணி பாத்திரம்லாம் கழுவி ட்ரெஸ் அயர்ன் பண்ணேன். ஒயிட் சாரீ அம்மாவோட 37 இயர்ஸ் பேக் எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அப்பா வாங்கி கொடுத்தது. அதில் கிளாத் மட்டும் வாங்கி கொடுத்து எம்ப்ராய்ட்ரி பண்ணாங்க. அதுதான் அயர்ன் பண்ணிவிட்டு போட்டேன். அப்புறம் சிவா வந்தாங்க. சிவா பிளாக் ஷர்ட் போட்டாங்க. எனக்கு பிளாக் ஷர்ட் ரொம்ப பிடிக்கும். அதுவும் இன்ஷர்ட்லாம் பண்ணி பக்கா வந்தார். 2 பாக்ஸ் ஸ்வீட்ஸ் கொடுத்தாரு. வீட்டுக்கு கூப்பிட்டேன். அவங்க இல்லை இன்னொரு நாள் வர்றேன் அப்படின்னு கிளம்பிட்டாங்க. பாவம் அவசரத்தில் இருந்தார். வீடை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ வீடெல்லாம் ஷிஃப்ட் பண்ணி செட் ஆகணும். அப்புறம் எனக்கு த்ரெட்டிங் வேறு பண்ணணுன்னு இருந்துச்சு. ஸோ நான் வண்டி எடுத்துகிட்டு தான் போனேன். வண்டி எடுத்து பெட்ரோலும் போடணும் வண்டிக்கு. ஸோ ஃபஸ்ட்டு நான் ஜெய் சலூன் போனேன். எனக்கு அவங்க பண்ணதே பிடிக்கல. லைக் கை வைக்க சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. ரொம்ப வெறுப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கு வேறு ரன்னிங் நோஸ் வேறு. த்ரெட்டிங் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும். அவங்க ஒழுங்காக பண்ணாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். எனக்கு பிடிக்கல, டு பி ஆனஸ்ட். வேறு வழி இல்லாமல் பண்ணேன். நான் அப்புறம் லாஸ்ட்டு கேட்டேன். அவங்க கேட்டேன், உங்களுக்கு விக்ஸ் ஏதாவது வேணுமா, மருந்து ஏதாவது வேணுமான்னு. இப்போ இல்லைம்மா தேங்க்ஸ் அப்படின்ட்டு, சாரி நல்லாயிருக்கு, சிம்பிள் அண்ட் எலகண்ட்டாக இருக்குது, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அப்புறம் எனக்கு லைட்டாக பசிச்சுது. சரி டீ டாக்கீஸில் ஹேசல்நட் கோல்ட் காஃபி ஆர்டர் பண்ணேன். நல்லாவே இல்லை. ரொம்ப நேரமாக என்னை வெயிட் பண்ண வச்சார். இத்தனைக்கும் அங்கே ஒரு மனுஷன் கூட இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். வெயிட் பண்ணவும் வச்சார். நல்லாவும் இல்லை. இது வேறு நான் பேக் வேறு பண்ணேன். சரி சருக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு. அப்புறம் பேக் பண்ணிட்டு எடுத்துகிட்டு போகும்போது பெட்ரோல் போட்டேன். ஆக்சுவலி ஏர் போடும்போது கையில் இருந்த காசு கீழே விழுந்துருச்சு. அது நான் லைக் அவர் ஏர் போட்டதுக்கப்புறம் நான் தேடுறேன். அப்புறம் கீழே விழுந்தது பார்த்தேன். அப்புறம் அதை எடுத்து கையில் கொடுத்து அவர் சிரிச்சிட்டாரு. இத்தனைக்கும் நான் ஹெல்மெட் எதுவும் கழட்டவே இல்லை. நல்ல மனுஷன் சிரிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போனேன். பொறுமையாக பாட்டு கேட்டு போனேன். ஆஃபீஸ் போயிட்டு நிறைய பேர் நல்லா இருக்குனாங்க. சாரி சிம்பிள் எலகண்ட். அம்மா சாரி எப்படி நல்லா இல்லாமல் இருக்கும்.
டாக்கீஸ்லேருந்தே நான் வீடியோ கால் பண்ணி காமிச்சேன். பாருங்கள் நான் சாரி கட்டியிருக்கேன் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வேலை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. ஆனால் மனசு தான் சரியில்லை. ரொம்ப ஆஃப் ஆகிட்டேன் நான். அதாவது பார்க்கக்கூடாதெல்லாம் பார்த்துட்டேன்னா அது கொஞ்சம் ஆஃப் ஆகிடுச்சு. பட் பரவாயில்ல, நான் ஓகே ஆகிடுவேன். எனக்கு இந்த சீக்கிரமாக எமோஷ்னல் ஆகிறது எப்படி பழைய மாதிரி ஆகுது தெரியல. எனக்கு என்னமோ ஆச்சு. நானும் நிறைய யோசித்து பார்த்தா ஒரு பிரேக் போனால் சரியாயிடும், ஒரு ட்ரிப்பு போனால் சரியாயிடும் அப்படிலாம் நினச்சேன். ஆனால் என்ன பண்ணாலும் எனக்கு சரியாக மாட்டேங்குது. ஏதாவது பண்ணணும். ஆக்சுவலி பாரதி அக்கா 3/4 பேண்ட்டு போட்டுட்டு தான் வந்தாங்க. என்னடா லெக்கிங் ரொம்ப சின்னதாக இருக்குன்னு பார்த்தா அவங்க 3/4 பேண்ட் போட்டிருக்காங்க சுடிதாருக்கு. ஒரே சிரிப்பு. என்னம்மா இப்படி போட்டிருக்கேன்னு கேட்டால், லேட்டாக எழுந்திரிச்சிட்டேன் தூக்க கலக்கத்தில், சரி ஆஃபீஸ் வர டைம் ஆச்சுன்னு ஒயிட் பேண்ட்டு கிடைக்கலன்னு 3/4 பேண்ட்டு போட்டேன்ட்டாங்க. சரவணன் அவங்கள பிள்ளைங்கோ சந்தோஷம் பிள்ளைங்கன்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படின்னு. அப்புறம் மோனி வந்தாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம். மோனிக்கிட்ட கொஞ்சம் பேசினேன், ஹக் பண்ணேன். ஈவன் கார்த்தி அவங்கக்கிட்டையும் பேசினேன், ஹக் பண்ணி. அவங்கள பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கார்த்திகா சமத்து. அவங்க என்னமோ தெரியல, அவங்க மேலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். லதா சேச்சியோட தங்கச்சி ரெம்ப சேச்சியோட கட்டு இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் ரோபியோட கட்டு இருக்குது அவங்களுக்கு. நமக்கு ஒருத்தரை பிடிச்சிருக்குன்னா அதுக்கு ஐ மீன் அவங்களோட ஃபேஸ் கட் கூட இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. பட் இல்லாட்டியும் ஒரு ஃபேஸ் கட் இல்லைனாலும் எனக்கு அவங்கள பிடிக்கும். அவங்க என்னமோ தெரியல, நல்ல பொண்ணு. ஐ மீன் ரொம்ப பிடிக்கும். அதான் பிரேக் போனேன், வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன், சமோசா சாப்பிட்டேன். என்னமோ தெரியல, எத்தனை பேர் நம்மளை சைட் அடித்தாலும் நமக்கு அந்த பழைய மாதிரி அந்த இதே வர மாட்டேங்குது. எனக்கு ஏதோ ஆச்சுன்னு தான் எனக்கு தோணுது. மனசு சரியில்லை. ஹெட்செட்டு கேஸ் கீழே பைக்லேயே விட்டு வந்துட்டேன். என்னென்னமோ ஆச்சு. சந்து ஒயிட் ஷர்ட் போட்டு வந்தார், சாட்டின் ஷர்ட் அண்ட் பிளாக் பேண்ட். அவருக்கு வேறு செம கலாய், கருப்பு படத்தில் ஒரு அட்வொகேட்டு அப்படின்னு. அப்புறம் என்ன வேறு சரவணன் நான் சின்னம்மாவாம், மதர் தெரேசாவாம், என்னென்னமோ சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தான். அப்புறம் காஃபி ஊற்றின அழுக்காகுமா என்னென்னமோ கேட்டான். சர்வ ஆக்சுவலி ஒரு 2 மாதமாக சொல்லிகிட்ருக்கான். அதாவது எங்கிட்ட பொண்ணுங்க தான் பேசுகிறாங்க, பொண்ணுங்க தான் எங்கிட்ட அட்டாச் ஆகுறாங்க அப்படின்னு. அப்புறம் இதுக்கு மேலே என்னை யாரும் அப்ரோச்சும் பண்ண மாட்டாங்க பசங்க. ஒரு 5 கிலோ சிமெண்ட் வாங்கி தரேன், அடைச்சிடு அப்படின்றான். அப்போ நான் சொன்னேன், நீ எதுக்கு கஷ்டப்படுற, தானாகவே அடைஞ்சிடும், அந்த நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். வேறு என்ன, ஆக்சுவலி ஈவினிங் முத்து கைசன் பற்றி ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தாங்க. வர்ஷா எனக்கு குக்கும்பர் கொடுத்தாங்க, சால்டட் குக்கும்பர். வேறு என்ன நடந்துச்சு, சாகித்யா லீவு, அவங்க ஊருக்கு போயிருக்காங்களாம், 3 days வரமாட்டாங்களாம். அது ஒன்று.
அப்புறம் என்ன, பிரதீப் என்னை வந்து, இந்த பிரதீப் வந்து ஆஃபீஸ் பிரதீப். அவங்க வந்து சாப்பிட கூப்பிட்டாங்க. ஐ மீன் டின்னர் நான் சாப்பிட்டேன், இடியப்பம் தான் சாப்பிட்டேன். இந்த வருஷம் நான் பாரோக்கா கொடுத்தேன். ஆனால் ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு. லைக் மேபி மத்தியானமும் சாப்பிட்லையா, காலையிலையும் சாப்பிட்லையா, டின்னரும் 3 இடியப்பமா, எனக்கு ஏதோ பத்தாத மாதிரியே இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபன்னு, நான் கொஞ்சம் சோகமாக இருந்துட்டேன்னா ரோபிக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். ரோபி என்ன பண்ண சரியாகும்னு கேட்டேன். நான் ஹக்கு வேணும்னு அவன் எனக்கு ஹக் ஸ்மைலி அனுப்பிச்சா, அவ்வளோதான். அதுக்கப்புறம் மேடம் என்ன பண்ணியிருக்காங்க, பாரதி அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சரவணன்கிட்டேருந்து பாரதி அக்கா ஃபோன் நம்பர் வாங்கி பாரதி அக்கா கால் பண்ணி ஃப்ளவருக்கு ஹக் கொடு அப்படின்னு சொல்லியிருக்கா. பாரதி அக்கா டென்ஷன் ஆகிட்டாங்க. ஃபஸ்ட்டு என்ன ஃப்ளவரு, என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்லாம் கேட்டாங்க. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி ரோபி வந்து என்ன ஹக் பண்ணால் அது வேறு, லைக் நான் கேட்டு பண்ணால் ஓகே. அவங்க வந்து கெஞ்சுறது எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவங்களும் கலாய்ச்சாங்களா, என்னால் தானே கலாய்க்கிற மாதிரி ஒரு நிலமை வந்துடுச்சு. அதுவும் எனக்கு கொஞ்சம் பிடிக்கல, எனக்கு கஷ்டமாகவும் இருந்துச்சு. இத்தனைக்கும் நானும் சிரிச்சேன், அது வேறு விஷயம். அவங்க சொல்கிறது கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு, பட் ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு. வேறு என்ன, வேறு என்னமோ சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலி 6 சிக்மா கொஞ்சம் படித்தேன், கிளாஸ் எடுத்தேன், அவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்தேன். வேறு அதான் பிரதீப் வந்து டின்னர் கூப்பிட்டாங்க. அப்புறம் நான், கார்த்து, அப்புறம் பிரதீப் சாப்பிட போனோம். கார்த்து பூரி மசாலா தான் கொண்டு வந்தாங்க. பூரி அண்டு பட்டாணி குருமா சம்திங். அதில் 1.5 பீஸ் சாப்பிட்டேன். பிரதீப் சாப்பிடுங்க நிறைய கொடுத்தாங்க. பிரியாணி ஒரு வாய் சாப்பிட்டேன். அப்புறம் கொஞ்சம் டீ குடித்தேன். அப்போ தான் கொஞ்சம் வயிறு கொஞ்சமாவது ஃபில்லான மாதிரி இருந்துச்சு. ஸ்வீட்ஸும் நான் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போனேன், கொடுத்தேன். ஆக்சுவலி ஈவினிங் எனக்கு என்ன தெரியுமா தோணுச்சு, சந்து வேறு சரு வந்து பர்த்டே பாய் மாதிரி வந்திருக்கீங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ தான் நான் யோசித்தேன், என்னோடய பர்த்டேக்கு கேக் கட் பண்ணோம். ரோபி அந்த இனிஷியேட்டிவ் எடுத்தா. சரு பாருவோட பர்த்டேக்கும் நாங்கள் கேக் கட் பண்ணோம். சந்து பர்த்டேக்கு மட்டும் நாங்கள் கேக் கட்டே பண்ணல. அவங்களுக்கு ஒரு டீம் இங்கே இருந்தால் மேபி பண்ணியிருப்பாங்க. இல்லை நாங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நாங்கள் பண்ணலை. இன்றைக்கி வேறு அவர், நேற்று வேறு அவர் மாப்பிள்ளை மாதிரி புது சட்டை போட்டு வந்தால் தான் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. நான் சருகிட்ட சொன்னேன், நம்ம கேக்கு வாங்கலாம் சார், அவர் பர்த்டேக்கு மட்டும் நம்ம கேக்கே வாங்கலை அப்படின்னு. நான் தான் ஆர்டர் பண்ணேன். லாட்டஸ் பிஸ்காஃப் ஃப்ளேவர் தான் அவருக்கு பிடிக்கும், அதனால் அதுதான் ஆர்டர் பண்ணேன். ஆர்டர் பண்ணிவிட்டு அவங்கக்கிட்ட கேட்டால் பேர் எழுத முடியாதுன்ட்டாங்க. பார்த்தா ரொம்ப குட்டி கேக்கு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அது டெலிவரி ஆனதுக்கப்புறம் தான் தெரியுது. ஆக்சுவலி டெலிவரி நான் தான் வாங்க போனேன். நான் கொஞ்சம் அப்செட்டாக இருந்தேன்னா என்னால் ஃபேஸ் பண்ண முடியல இதையும். நான் கீழே போயிட்டு அங்கே ஒரு டீ ஷாப் மாதிரி ஒன்று இருக்கும் உள்ளே, ஆர்எம்சிக்குள்ளே. அங்கே கொஞ்ச நேரம் உட்காந்து நான் கொஞ்சம் அழுது கொஞ்சம் மனசு தேர்த்தி அதுக்கப்புறம் தான் மேலேயே போனேன். அதுக்கப்புறம் பேண்ட்ரியில் போய் அதை ஓப்பன் பண்ணால் ஒரு பீஸாக இருக்குது கேக்கு. லைக் ஸ்விக்கியில் அதோடய இமேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. அதில் கிராம்ஸ் மென்ஷன் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும், இல்லை 1 பீஸ் கேக்குன்னு மென்ஷன் பண்ணியிருந்தா கூட தெரிஞ்சிருக்கும். இது கேக் கட் பண்ணுற மாதிரி எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் சந்தோட்ட தயவு செஞ்சு சாப்பிடுங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படி சொல்லி அதுதான் கொடுத்தேன். கொஞ்சம் ஃபன்னியாக இருந்துச்சு. அண்ட் பர்த்டே முடிஞ்சு 2 மாதத்துக்கு அப்புறம் தான் கட்டே பண்ணோம். அது கட் கூட பண்ணல, அவரை கையில் தான் சாப்பிட சொன்னோம். பட் அவருக்கும் பண்ணோம்ல,
அவரை தனியாக நிறுத்தக்கூடாதுல்ல, எல்லோரும் ஒன்று தானே. அதுதான். வேறு என்ன, ஆக்சுவலி வர்ஷா வெள்ளரிக்காய் கொடுத்துட்டு சொன்னாங்க அவங்க ஆஃபீஸில் அப்படி யார்ட்டையும் பேச மாட்டாங்களாம், அவங்க டீம் இல்லாமல் அவுட் சைட் டீம் என்கிட்ட தான் பேசுவாங்களாம். அது சொன்னப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல அவங்க அப்படி சொல்லுவாங்கன்னு. சம்டைம்ஸ் யோசிப்பேன், நம்மளை மதிக்கிறவங்கள நம்மளால் மதிக்க முடியல, நம்ம மதிக்கிறவங்க நம்மளை மதிக்கவும் மாட்டேங்கிறாங்க. அப்போ எனக்கு என்ன தான் பிரச்சனை அப்படின்னு. என்ன பண்ணலாம், ஒரு பிரேக் எடுக்கலாமா, ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரலாமா, ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. மனசு சரியில்லை. ஒரு வேளை பீரியட்ஸ்னா நான் திருந்துவேன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வேறு ஒரு ஃபன்னா, திரும்ப வரும்போதும் யோசிச்சு தான் வந்தேன். ஆக்சுவலி ரொம்ப பிரேக் எடுத்துட்டேன் நான். 1 hour 48 minutes பிரேக்கு. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணேன். நான் சருக்கிட்ட நான் எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னு 14 minutes எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன்னு சொன்னேன். அவனை எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்னா எனக்கு அவனை எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கணும்னு மனசில் நான் ஒர்க் எதுவும் பண்ணலை. நான் பிரேக்குக்காக தான் இருக்கேன். கார்த்து வேறு இருந்தால் ஜாக்கும் இல்லை, ஸோ போய் பேசலாம் அவங்கக்கிட்டன்னு இருந்துச்சு, கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இருந்துச்சு. அதுக்கு இவன் கொஞ்சம் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம் அவங்கக்கிட்ட பேசணும்னா அப்படின்னு சொன்னேன். எனக்கு கொஞ்சம் ஹர்ட் ஆச்சு. புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான் நான் என்ன மீன் பண்ணேன்னு. அப்புறம் அதை அவங்க கிளம்புற வரைக்கும் பார்த்துட்டே நின்னேன், சந்தோஷம் கிளம்பும்போது. அதுக்கப்புறம் கார்த்து பிரதீப் பிளேஸில் போய் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். 1 hour பேசினோம். வரும்போது ஹக்கெல்லாம் கொடுத்து ஷேக்கெண்டெல்லாம் கொடுத்துட்டு தான் வந்தேன். நிறைய நேரம் பேசி சிரித்தோம். கார்த்து நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஸ்டிச்சோட ஒரு பொம்மை ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் நடுவில் லைட் எரியும், ஹார்ட் பீட் கேட்குற மாதிரி இருக்கும். எனக்கு ஸ்டிச்சு பார்த்தா ரோபி ஞாபகம் வரும். அந்த படம் அவ்வளோ அழுதுருக்கலில் வந்துச்சு. ஏன்னா என்ன ரோபி மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். அது பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, எமோஷனல் ஆகிட்டேன். அப்புறம் கீழே நான் ஆசைப்படுறதுனால எனக்கு தெரியல, தானாகவே மல்லிப்பூ செடி வளராதும் குண்டு மல்லி, அதில் 4 மொட்டு இருந்துச்சு, கொஞ்சம் பெருசு. அதை பறிச்சுட்டு மண்டையில் வச்சுட்டேன், தலையில் வச்சுட்டேன். ஆக்சுவலி அந்த 1 hour டாக்கில் காற்று என்னை கலாய்ச்சிட்டு இருந்தா. நான் சிம்பிள் சொன்னதை கலாய்ச்சா, அது சிம்பிள் இல்லை சிம்பிள் அப்படின்னா. அப்புறம் வேறு ஏதோ ஒன்று சொல்லி கலாய்ச்சாலே, அந்த மாதிரி எதெல்லாமே சொல்லி கலாய்ச்சா. அப்போ நான் சொன்னேன், முன்னாடி நானும் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக நிறைய பேரை கரெக்ட் பண்ணுவேன், ஆனால் இப்போ அப்படி பண்ண மாட்டேன். ஏன்னா லாங்குவேஜ் எதுக்கு, கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு. ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன சொல்லணும் மற்றவங்களுக்கு புரிஞ்சால் போதும். இப்படி தான் சொல்லணுங்கிறது இல்லை. அதனால் தேவையில்லாமல் பேசாத, புரிஞ்சிருச்சுல்ல சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். வேறு என்ன நடந்துச்சு, இப்போதைக்கு இவ்வளோதான் ஞாபகம் இருக்குது. எப்படியாவது ஒரு வெக்கேஷன் போகணும், முடியலை. இப்படி மைண்ட் ஃபக் ஆனால் அவ்வளோதான். போகணும், மைண்டை ரெடி பண்ணணும், அவ்வளோதான். தேட்டர்